பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவிடம் வந்து பரத்திலிருந்து தமக்கு ஒரு அடையாளத்தை காட்டும்படி கேட்டு அவரை பரீட்சித்தார்கள். அதற்கு இயேசு பதிலாக, மாலை நேரமாகும் போது ஆகாயம் சிவப்பாயிருந்தால் நல்ல காலநிலை வரப்போகிறது என்று சொல்கிறீர்கள். காலை நேரத்தில் ஆகாயம் சிவப்பாயும் மந்தாரமாயும் இருந்தால் இன்று புயல் காற்று வீசும் என்று சொல்கிறீர்கள். ஆகாயத்தின் தோற்றத்தை பகுத்தறிய உங்களுக்கு தெரிகிறதே, ஆனாலும் காலங்களின் அடையாளங்களை பகுத்தறிய உங்களால் முடியவில்லையே. கொடியவர்களும் விபச்சாரக்காரர்களுமான தலைமுறையினர் அற்புத அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனால் யோனாவின் அடையாளமே அல்லாமல் வேறு ஒன்றும் கொடுக்கப்பட மாட்டாது எனச் சொன்னார். இதன் பின்பு இயேசு அவர்களை விட்டு புறப்பட்டுச் சென்றார். அவர்கள் கடலை கடந்து மறுகரைக்கு போனபோது சீடர்கள் உணவு எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். இயேசு அவர்களிடம், கவனமாயிருங்கள், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளிப்பூட்டும் பதார்த்தத்தை குறித்து விழிப்பாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். சீடர்கள் இதை தங்களுக்குள்ளே கலந்துரையாடி, இது நாம் அப்பம் கொண்டு வராதபடியினால்தான் என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே கலந்துரையாடியதை அறிந்த இயேசு அவர்களிடம், விசுவாசம் குறைந்தவர்களே, அப்பம் இல்லாததை குறித்து நீங்கள் ஏன் உங்களுக்குள்ளே பேசுகிறீர்கள்? நீங்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லையா? உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்து மிகுதியை எத்தனை கூடைகள் நிறைய சேர்த்தீர்கள்? அல்லது 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்து மிகுதியை எத்தனை கூடைகளில் சேர்த்தீர்கள்? இப்படி இருக்க நான் அப்பத்தை பற்றி சொல்லவில்லை என்று எப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளாமல் போனீர்கள்? ஆனால் பரிசேயர் சதுசேயரின் புளிப்பூட்டும் பதார்த்தத்தை குறித்து விழிப்பாயிருங்கள் என்றார். அப்பத்திற்கு புளிப்பூட்டும் பதார்த்தத்தை குறித்து அல்ல, பரிசேயர் சதுசேயரின் போதனையை குறித்து விழிப்பாயிருக்கும்படியே அதை சொன்னார் என்று அப்பொழுதுதான் சீடர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இயேசு செசரியா பிலிப்பு பிரதேசத்துக்கு வந்தபோது அவர் தனது சீடர்களிடம், மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள், மற்றவர்கள் எலியா என்கிறார்கள், இன்னும் சிலர் எரேமியா அல்லது இறைவாக்கினர்களில் ஒருவர் என்கிறார்கள் என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு, நீர் கிறிஸ்து, உயிருள்ள இறைவனின் மகன் என்றார். அதற்கு இயேசு, யோனாவின் மகன் சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏனெனில் இது உனக்கு மனிதனால் வெளிப்படுத்தப்படவில்லை, பரலோகத்தில் இருக்கிற எனது பிதாவினாலேயே வெளிப்படுத்தப்பட்டது. நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. நான் உனக்கு விண்ணரசின் திறவுகோல்களை தருவேன். நீ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், நீ பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். அதன் பின்பு அவர் தனது சீடர்களிடம், தானே கிறிஸ்து என்று யாருக்கும் சொல்ல வேண்டாம் என எச்சரித்தார். அந்த வேளையிலிருந்து இயேசு தமது சீடருக்கு தாம் எருசலேமுக்கு போக வேண்டும் என்றும், மக்கள் சமூக தலைவராலும் தலைமை ஆசாரியர்களாலும் நீதிச்சட்ட ஆசிரியர்களாலும் அநேக துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றும், அத்துடன் தாம் கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்றும் விளக்கிச் சொல்லத் தொடங்கினார். பேதுரு அவரை ஒரு பக்கமாய் கூட்டிப் போய் அவரை கண்டிக்கத் தொடங்கினார். ஆண்டவரே, இது ஒருபோதும் நடக்கக்கூடாது, இது ஒருபோதும் உமக்கு நேரிடாது என்றார். இயேசு பேதுருவிடமாய் திரும்பி, சாத்தானே, எனக்கு பின்னால் போ, நீ எனக்கு இடரச் செய்யும் தடையாயிருக்கிறாய். இறைவனின் காரியங்கள் உன் மனதில் இல்லை, மனிதனுக்குரிய காரியங்களே இருக்கின்றன என்றார். இதன் பின்பு இயேசு தனது சீடர்களிடம், யாராவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர்கள் தம்மையே வெறுத்து தமது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். தமது உயிரை தமக்கென்று காத்துக் கொள்கிறவர்கள் அதை இழந்து போவார்கள், ஆனால் தமது உயிரை எனக்காக இழக்கிறவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் உரிமையாக்கினாலும் தனது ஆத்துமாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அல்லது ஒரு மனிதன் தனது ஆத்துமாவுக்கு மாற்றீடாக எதை கொடுக்கலாம்?
மானிட மகன் தமது தூதர்களுடன் தமது பிதாவின் மகிமையில் வரப்போகிறார். அதன் பின் அவர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்ததற்கு ஏற்ற வெகுமதி கொடுப்பார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மானிட மகன் தனது அரசில் வருவதை காண்பதற்கு முன்னே மரணமடைய மாட்டார்கள் என்றார்.